மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 24ஆம் படத்து புத்தகம் ரெபேக்காவுடைய திருமணம். தன்னுடைய பணியாளரை அனுப்பி ஈசாக்குக்காக பெண் பார்க்க சொல்லுகிறாங்க. அதை 24வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உனக்கு வழிமரபுக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகை கடவுளாகி ஆண்டவர் உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். தந்தை வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவர் உன் வழிமரபுக்கு தருவேன் என்று ஆணையிட்டு சொன்னவர் என் கடவுளாகி ஆண்டவரை உனக்கு முன் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் விசுவாசத்தின் தலைமுறை ஆண்டவரை முழுமையாக எழுந்தால் அவர் சொன்ன வீட்டை விட்டு நாட்டை விட்டு இடத்தை விட்டு வெளியே வா என்று சொன்ன போது முழுமையாக வெளியே வந்த தான் தந்தை நாட்டிலிருந்தும் சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நான் உன் வழிவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய ஆண்டவர் தன்னுடைய தூதரை உனக்கு முன்னால் அனுப்பார். தூதரை அனுப்பி எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஈசாக்கு ரெபேக்காளை தயாரிக்கின்றார். இப்படி அந்த நிலைகளிலே ஆண்டவர் இந்த திருமணம் என்பது கடவுள் அனுப்பிய 7வது அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவருடைய திட்டப்படி நடைபெற வேண்டும். அவருடைய விருப்பத்தையே அவர் நிறைவேற்றி வருவார். தந்தை சித்தப்படி எனக்கு ஏதோ ஒரு பிள்ளை பிடித்திருக்கின்ற அல்லாமல் என்னுடைய தந்தையுடைய நாட்டிற்கு என்னை அழைத்து வந்த ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி அவர் வரையை போல சொல்லுகிறார். அப்படியே போய் ஈசாக்குக்கு ரெபேக்காளை பெண் பார்க்கிறார். அவ்வளவு விசுவாசத்தோடு ஆபிரகாம் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேர்ந்து கொள்வது எப்படி? ரோமர் 12 உயிருள்ள பலியாகும் ஒப்புக்கொடுங்கள். இதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய ஆன்மீகம். உள்ளம் முழுவதும் மாற்றமடைவதாக அதுதான் எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது என்று நாம் தேர்ந்து கடவுளின் விருப்பத்தை நாம் அறிந்து கொள்வோம். கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் திட்டத்தை நாம் அறிந்து கொள்வோம். நல்ல ஆண்டவரை என்னுடைய விருப்பப்படி எதையும் தேர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய விருப்பத்தின்படி எப்படி தந்தை வீட்டிற்கு சென்று வழிநடத்த தேவனுடைய வானதூதர் உனக்கு வழி நடத்துவார். அந்த கடவுளுடைய வழிநடத்தலை முன் கொண்டு எல்லா காரியங்களும் ஈடுபட